Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ ஒரு ஐஃபோன் யூஸர் இன்னொரு ஐஃபோன் யூஸருக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் அனுப்புறதா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா AirDrop மூலிமா டக்குன்னு சென்ட் பண்ணிடலாம். ஆனால் ஆண்ட்ராய்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஃபைல் அனுப்ப முடியும். ஆனால் இப்போ 2026 ஃபெப்ரவரி வந்துட்டு சாம்சங்கில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னா, செட்டிங் நீங்கள் போனீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் அப்டேட், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் இது AZCF இருக்குல்ல, இந்த அப்டேட் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஒரு ஆப்பிள் யூஸர் இன்னொரு ஆப்பிள் யூஸருக்கு வந்துட்டு எப்படி AirDrop மூலிமா சென்ட் பண்ணுவாங்களோ ஃபைலை, இப்போ ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு வந்துட்டு அதே லெவலுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் வந்துட்டு ஃபைலை தாராளமாக அனுப்பலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பாருங்களேன். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங் போனீங்கன்னாக்கா கோ டு கனெக்டிவிட்டி டிவைசஸ், கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேர் வித் ஆப்பிள் டிவைசஸ். ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு AirDrop மூலிமா வந்துட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஆப்பிள் ஃபோனுக்கு தாராளமாக நீங்கள் ஃபைல் அனுப்பலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. கேலரி, இப்போ லெட்ஸி நான் இந்த ஃபைலை வந்துட்டு நான் சென்ட் பண்ண போகிறேன் என்னோடய ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஐஃபோனுக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஆப் வேணும், ஆமாம் வழியா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப் கிடையாது, சிஸ்டம் டு சிஸ்டம். ஓகே, பிஃபோர் தட் as usual go to AirDrop for everyone. இப்போ ஷேர், குயிக் ஷேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக் at that, இந்த ஃபோனோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐஃபோனுக்கு எப்படி வந்துட்டு ஃபைல் அனுப்புனா அப்படி வருமோ அதே மாதிரி வந்துருச்சு. ஜஸ்ட் அக்செப்ட், அவ்வளோதான். லுக் at that, சூப்பர் ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்துட்டு ஃபைல் அனுப்ப முடியுமா அதுவும் செக் பண்ணிடுவோம் வாங்க. ஓகே, லெட்ஸ் சே இந்த ஃபைல் நான் அனுப்ப போகிறேன். பிஃபோர் தட் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங்கு போயிட்டு கோ டு கனெக்டிவிட்டி, குயிக் ஷேர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா who can share with you, இங்கே போயிட்டு the same thing for 10 minutes as usual. AirDrop, look at that, Samsung 26 Ultra, that's it, got it, open the same file, so easy. ஓகே, சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோன் வந்துட்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு ஃபோன் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரெண்டு ஃபோனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைலை வந்துட்டு நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைல் அனுப்ப முடியும். இது ஏன் வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு வந்துட்டு சாம்சங் கொடுத்தாங்க தெரியல. இது நார்மலே முன்னே கொடுத்துருக்கலாம். நானும் இத்தனை நாளாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சாம்சங்லேருந்து ஒரு ஃபைலை என்னோட ஐஃபோனுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், ஐமேக் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஐபேட் அனுப்புறதா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை நம்பி தான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபைல் அனுப்ப சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஒரே விஷயம் வாட்ஸ்அப் மூலிமா அதை அனுப்பிவிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் தேவையில்லை, AirDrop தர சொல்லிவிட்டு உங்கள் ஃபைலை வந்துட்டு AirDrop மூலிமா அனுப்பிட்டு போய்கிட்டே இருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.